ரகசிய உண்மைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக கேள்விகளுக்கான பதில்கள், பரிகார கோவில்கள், பரிகாரங்கள் பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய யூடியூப் சேனல்ஸில் இதை செய்தால் போதும், கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள், இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் கோடிக்கணக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லைனா என்னோட போய் பாருங்கள். யூடியூப்பில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? யாராவது ஏன் அந்த வீடியோ போட்டாங்கல்ல அவங்களே நான் இதை பண்ணினேன், நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்களான்னா கிடையாது. மக்கள் ஏதாவது பண்ணி நமக்கு உடனே பணம் வரணும் அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார உயர்வு, முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை நம்முடைய மகான்கள், அருளாளர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. பணம் கிடைக்கணுமா, அதுக்கான கோவில் இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. கையில் இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக உங்களுக்கு பணம் வரும். எப்படி வரும்? அப்படி வரதா இருந்தால் யாருமே வேலைக்கே போக வேணாமே. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு பணம் வேணும், என் வாழ்க்கையில் எனக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும், உயர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மகான்கள், அருளாளர்கள் வழிகாட்டிய அந்த வழியை நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் பணம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதின 1330 திருக்குறளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனிற் கூறியது இல் என்று வள்ளுவர் எழுதுகிறார். நிறைய பணம் சேர்த்து வைங்க, அந்த பணம் தான் உங்கள் எதிரியோட திமிரை அறுப்பதற்கான கூர்மையான ஆயுதம். அந்த பணத்தை தவிர உங்கள் எதிரியின் திமிரை அறுப்பதற்கான கூர்மையான ஆயுதம் இன்னொன்று இல்லவே இல்லைங்கிறார் வள்ளுவர். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால தான் அவர் ஞானி. பணம்ன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கதை சொல்லிட்டு பணம் கிடைக்கிறதுக்கு, பணம் சேர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவர். அந்த ஊர்லேயே அவர் தான் ஏழை, யாருமே மதிக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையாவது பேசலான்னு போனால் அவங்க இவர்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா தகுதி குறைவாக இருக்குல்ல, கௌரவ குறைச்சல், அதனால் பேச மாட்டாங்க. நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நமக்கும் கூட பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலம் அப்படி தான் இருக்குது. பணமே இல்லை ஆனால் ரொம்ப நல்லவன் அப்படின்னா யாரும் கொண்டாட மாட்டாங்க. இன்றைக்கி காலம் அப்படி மாறிடுச்சு இல்லையா? அப்படி ஒரு ஏழை நல்லவன், ஆனால் அந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க. திடீர்னு லாட்ரியில் ஒரு 10 லட்ச ரூபாய் விழுந்துருச்சு. 10 லட்சம் கிடச்சிருச்சு. ஊருக்கே அப்படியே ஆச்சரியம். அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வீட்டில் பெட்டியில் வச்சிருக்கிறார். நடந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம்ன்றாங்க. இவரும் திரும்பி வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரார். வந்து நேராக அந்த பணம் வச்சுருந்தார் இல்லையா, அந்த பொட்டி முன்னாடி போய் நின்று, இன்னைக்கு ராமசாமி உனக்கு வணக்கம் சொன்னான், இன்னைக்கு செல்வகுமார் உனக்கு வணக்கம் சொன்னான், இன்னைக்கு குமார் உனக்கு வணக்கம் சொன்னான்னு சொல்லிட்டு இருந்தாராம். மனைவி என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அவர் சொன்னாராம், இல்லை என்கிட்ட பணம் இல்லை, அப்போ யாராவது என்னை மதிச்சாங்களா, வணக்கம் சொன்னாங்களா? ஆனால் ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு கிடச்சிடுச்சுன்னு எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த வணக்கம் எனக்கு இல்லை, என் பணத்துக்கு தான். அதனால அந்த பணத்துக்கிட்ட வந்து உனக்கு இவங்களாம் வணக்கம் சொன்னாங்கப்பா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். ஏன்னா காலம் அப்படி தானே இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க நீங்கள், நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, இடரினும் தளரினும் அப்படின்னு தொடங்குகிற ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம், பொருள் தரும் பதிகம்னே அதுக்கு பேர். நான் நிறைய பேருக்கு அதை சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நான் பார்த்துருக்கேன், நானே அனுபவிச்சிருக்கேன். எப்பயாவது பண கஷ்டத்தில் அந்த பதிகத்தை எடுத்துகிட்டு அப்படியே மனமுருகி சொல்ல ஆரம்பிச்சோன்னா, யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், மேடம் ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வேணும், அட்வான்ஸ் அனுப்புகிறேன் அப்படிம்பாரு. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதலுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே
இதுவோ எமை ஆழுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உன்னது இன்னருள் ஆவடுதுறை அரணே. இந்த பாட்டை நீங்க சொல்கிற போது உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதுக்கு ஆதாரம் இருக்கு. எங்க இருக்கு? பெரிய புராணத்துல இருக்கு, தேவாரத்துல இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவர்களுக்காக பாடிய பதிகம் தான் இந்த பதிகம். இதுக்கு ஆதாரம் இருக்கு. எப்படி அவருக்கு பணம் கிடைத்தது? என்ன ஆதாரம்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாக்கு யாகம் பண்றதுக்கு பொருள் தேவைப்படுது, பணம் இல்லை. அப்ப ஞானசம்பந்த பெருமான் திருவாவடுதுறை இறைவனை மனதில் நினைத்து பாடிய பதிகம் தான் இந்த பதிகம். அப்போது இறைவன் அவருக்கு பொற்காசுகளை கொடுத்தார். அதனால இந்த பதிகத்தை சொல்கிற போது நமக்கும் பணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நிறைய பேருக்கு, என்கிட்ட ஜாதகம் பார்த்த எத்தனையோ பேருக்கு ஒண்ணுமே இல்லை, பணம், நாங்க கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குலாம் நான் இந்த பதிகத்தை சொல்லியிருக்கேன். சரி, எங்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரியாதே, நீங்க ஏதோ வேக வேகமா சொல்றீங்க, அந்த வார்த்தைகள்லாம் வேற புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யூடியூப் எல்லாரும் பார்ப்பீங்க, அதை பார்க்க தெரிஞ்சவங்க தான் இந்த நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? யூடியூப்ல இடரினும் தளரினும் டைப் பண்ணுங்க, அந்த பாட்டு வரும், அதை கேளுங்க. தினமும் நீங்க கேளுங்க. எங்களால் படிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, தினமும் கேளுங்க. உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னா இடரினும் தளரினும்ன்ற அந்த பதிகம் தான் அதுக்கு தீர்வு. சரி, இதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா கோவில் இருக்கு. இந்த பதிகத்தை ஞான சம்பந்த பெருமான் பாடினார் இல்லையா, அந்த திருவாவடுதுறை கோவிலுக்கு போகணும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம போயிட்டு வந்துடுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கோவிலுக்கு போனாதான் நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக கோவிலுக்கு போனாதான் நடக்கும். நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது கொஞ்சம் சிரமம் பார்க்காம போயிட்டு வந்துடுங்க. நான் சொல்லுவேன், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு திருவாவடுதுறை. பொருள் தரும் பதிகத்தை, பணம் தரும் பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடிய தலம் இது. அதனால ஒரு தடவை அந்த கோவிலுக்கு போய், இறைவனுடைய பெயர் கோமுக்தீஸ்வரர், மாசிலாமணி ஈஸ்வரர், மாசிலாமணிநாதர் என்றும் அவருக்கு திருநாமங்கள் உண்டு. அந்த கோவிலுக்கு போய் ஆத்மார்த்தமா உங்க பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க. எனக்கு நிறைய பணம் வேணும், ஏன்னா வாழ்க்கையில பணம்ன்றது ரொம்ப முக்கியம். மாசிலாமணிநாதரை பார்த்து நிறைய பணம் கொடுப்பா, எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு நீ பணம் கொடுத்து அற்புதம் செய்தாயோ அதே போல எங்க வாழ்க்கையிலையும் நிறைய பணம் கொடு அப்படின்னு ஆத்மார்த்தமா ஒரு பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு யாராவது போகிறதா இருந்தால் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பூஜை பொருட்கள்லாம் நீங்களே வாங்கிட்டு போயிடுங்க, ஏன்னா பக்கத்தில் பெரிய கடைகள் எதுவும் இல்லை. அதனால சொல்கிறேன், இந்த திருவாவடுதுறை கோவிலுக்கு போகிறது, இடரினும் தளரினும்னு தொடங்குகிற அந்த பதிகத்தை சொல்வது, தினமும் சொல்வது, அந்த பதிகத்தை கேட்பது, இதெல்லாம் நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் 1000 ஸ்லோகம் இருக்கு. 1000 ஸ்லோகத்தில் ஒன்னொன்னுக்கும் ஒரு பலன் இருக்கு. அதில் பணம் தரக்கூடிய ஸ்லோகமும் இருக்கு. பொருளாதார உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீத ஸ்ரீச சீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன அப்படின்னு தொடங்குற ஒரு ஸ்லோகம் இருக்கு. நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஸ்லோகம் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மொத்தமே 2 வரி தான். அதையும் நீங்கள் சொல்லலாம். இதை நீங்கள் செய்கிற போது நிச்சயமாக பொருளாதார உயர்வுன்றது இருக்கும். அதே போல் குபேர வழிபாடு, மகாலட்சுமி தாயாரினுடைய வழிபாடு, ரொம்ப முக்கியமாக சுக்கிர ஓரையில் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு, உங்களுக்கு நான் அதை தனியாக ஒரு பதிவாக கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வருகிற போது பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, பணம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சேருதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் மனசில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பண்ணுனா உடனே பணம் வந்துடும், அதை பண்ணுனா உடனே பணம் வந்துடும், அப்படி கிடையாது. நாம் தான் உழைக்கணும். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு பணம் இல்லாமையே நிறைய பேர் இருப்பாங்க. என் திறமைக்கு இந்நேரம் நான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், ஆனால் அதுக்கு வழி இல்லையே அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கலாம். அவங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கிறவங்களுக்கு, பணம் வேணுன்றவங்களுக்கு நான் சொல்கிற பரிகாரம், முதல்ல திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலில் ஞானசம்பந்த பெருமான் பாடின இடரினும் தளரினும் அப்படின்ற அந்த பதிகத்தை தினமும் சொல்லி வாங்க. யூடியூப்ல அதை கேளுங்க. விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் பணம் தரக்கூடிய ஸ்லோகம்னு இருக்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லிவாங்க. இதெல்லாம் மிக மிக நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு ஒரு பொருளாதார உயர்வை, ஏற்றத்தை கொடுக்கும்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.